இதுல வந்து கேமரா இருக்குது உங்களால கண்டே பிடிக்க முடியாது. இதுல வந்து கேமராஸ் எங்க இருக்குன்னா இது வந்து நம்ம போட்டா ஜஸ்ட் ஒரு கிளாக் மாதிரி அப்படியே ஓடும். இது கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம் தான். இன்கேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம ரொம்ப மைன்யூட்டா ஒரு இடத்துலையும் பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா இது மாதிரி ஹோல்ஸ் இருக்கா, எங்கேயாவது வச்சிருக்காங்களா. மேஜரா வந்து எங்களோட நிறைய கஸ்டமர்ஸ் நாங்கள் சிசிடிவி பார்த்தீங்கன்னா ஒரு 5000 to 6000 இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். எங்களோட கஸ்டமர்ஸ் எங்கே அவுட் ஸ்டேஷன் போகும்போது எங்கிட்ட கேட்பாங்க, சார் நான் ஒரு லாட்ஜிங் போனால் நான் என்னென்ன நோட் பண்ணணும். ஸோ இப்போ நிறைய இடத்துல கேமராஸ் வச்சிடறாங்க, எது மாதிரி நோட் பண்ணணும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா சிக்னல் டிடெக்டர் இருக்குது. இதில் ஐஆர் இன்ஃப்ராரெட் இருக்கும். த்ரூ ஐஆர் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஐஆர் டிடெக்டர் இருக்குது. பட் இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச எந்த கேமராலுமே ஐஆரே வராது, அதில் வந்து ஐஆரே எரியாது. ஸோ வித்தவுட் ஐஆர் டிவி ரிமோட்ல இருக்குமே அது. ஆமா, ஐஆர்னா டிவி ரிமோட்ல இருக்கும்ல. ஸோ அதை டிடெக்ட் பண்ணி இங்க கேமராஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். பட் இப்போ வர அட்வான்ஸ் ஸ்பை கேமராஸ்லாம் நம்ம கண்ணில் பார்த்தா மட்டும் தான் உண்டு. அது எந்த அளவு நம்மளால பார்த்து கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் வந்து போன் டார்ச் அடிச்சா உங்களுக்கு திருப்பி தெரியும் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க, அதெல்லாம் உண்மை? அதுதான், போன் டார்ச் அடிச்சா திரும்ப தெரியும் வந்து ஐஆர் இருந்தாதான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டார்ச் வந்து என்னன்னா இப்போ இங்க பின்னாடி இங்க கேமராஸ் இருக்கு, இது வந்து சுத்தி இன்ஃப்ராரெட் லைட் ஐஆர் லைட் இருக்கு. ஸோ ஐஆர் லைட் வந்து எப்போ எரியும்னா நீங்க இதுல ஒரு டார்ச் அடிச்சீங்கன்னா இந்த ஐஆர் லைட் வந்து எரியும். ஸோ அந்த கான்செப்ட் தான் வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்க. இப்போ வர கேமராஸ்ல எதுவுமே ஐஆரே கிடையாது, இன்ஃப்ராரெட்டே கிடையாது. அதனால நீங்க டார்ச் அடிச்சாலும் உங்களுக்கு லைட் எரிய போறது இல்லை. ஸோ இப்போ இது மாதிரி கேமராஸ்லாம் என்ன பண்ணலாம்னா டார்ச் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு இது இன்ஃப்ராரெட் இருக்குல்ல, அது வந்து ஃபிளிக்கர் ஆகும். உங்களுக்கு இது ஆல்ரெடி நம்ம இப்போ ஹெவி லைட்னிங் இருக்கனால உங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு மீடியமா இருக்கும் போது நீங்க இது ஃபுல் கவர் பண்ணீங்கன்னா இதுல வந்து ஐஆர் எரியும். இதுல சுத்தி இருக்குல்ல ஐஆர் வந்து எரியும். இப்போ ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கும், நம்மளுக்கு இப்போ லைட்டிங் ஜாஸ்தி இருக்கனால இந்த ஐஆர் வந்து எரியாது. இப்போ கேமராஸ் வந்து இதெல்லாம் ட்ரெடிஷனல் கேமராஸ், இதெல்லாம் நைட் என்னன்னா இது சுத்தி ஐஆர் எரியும். ஐஆர் எரியும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா தெரியும். அது மாதிரி இருக்கு. பிளஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமராஸ் இப்போ ஜாஸ்தி வந்து போயிட்டு இருக்கு. இதுல கேமரா இருக்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. மற்ற கேமரா கூட நீங்க லைட்டா ரொம்ப மைன்யூட்டா வாட்ச் பண்ணா கூட இதுல கேமரா இருக்கிறது ஒரு சின்ன பாயிண்ட் தெரியும். பட் இது வந்து லேட்டஸ்ட் கேமரா. ட்ரை பண்றதுல எங்க கேமரா இருக்குன்னு ட்ரை பண்ணுவாங்க. இதுல வந்து கேமரா இருக்குது உங்களால கண்டே பிடிக்க முடியாது. அந்த ஹவர் மினிட்டுக்கு நடுவுல இருக்கு அந்த ரெண்டு, அதுவா? சோ இதுல வந்து கேமராஸ் எங்க இருக்குன்னா இங்க மேல இருக்கு. சோ இந்த ரெண்டு பாயிண்ட்ல இல்ல, இங்க மேல இருக்கு. இந்த கிளாஸ்ல இந்த பாயிண்ட்ல மேல இருக்கு. சோ இந்த பக்கம் எல்லாமே லைட் எரியும். இது வந்து நம்ம போட்டா ஜஸ்ட் ஒரு கிளாக் மாதிரி அப்படியே ஓடும். இதையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இதுவும் வந்து வைஃபை. ஆமா, எல்லா மாடலுமே இப்போ அட்வான்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா எல்லாமே வித் வைஃபை எனேபிள்டு வந்துருது. ஸோ இதுல வந்து பின்னாடி நம்ம ஓப்பன் பண்ணி நார்மல் கேமரா மாதிரி நம்ம பேட்டரி எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இதுலயும் மெமரி கார்டு எல்லாமே நம்ம போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். நம்ம வைஃபைலயும் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது ஜஸ்ட் நம்ம இப்போ பிளக் ஆன் பண்ணனா இது ஜஸ்ட் ஒரு நார்மல் கிளாக் மாதிரி தான் தெரியும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் கிளாக் தான், இது வந்து டிஜிட்டல் கிளாக். ஸோ இதுல எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு வந்து லைட் எரியும். இதுல எங்க கேமராஸ் இருக்குன்னு சுத்தமா கண்டுபிடிக்க முடியாது. இப்போ லாட்ஜிங் அது மாதிரி இதெல்லாம் இதுல கேமராஸ் இருந்தா கூட உங்களுக்கு வந்து தெரியாது. எல்லா டிஜிட்டல் கிளாக்கும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எதுல கேமராஸ் இருக்கு என்பதை ஐடென்டிஃபை பண்றது இப்போ வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் நீங்க இது மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவேர்னஸா இருக்கும். இப்போ இந்த மாதிரி இப்போ கிளாக் ஏதோ ஒரு லாட்ஜ்லயோ ஏதோ ஒரு ஹோட்டல்லயோ இருக்கு அப்படின்னா இப்போ இதை எப்படி அவாய்ட் பண்றது? இது வந்து எடுத்து கீழே கமத்து குப்புற வச்சுறது தான் பெட்டரானதா இல்ல என்னதான்? ஆமா, அப்படிதான் பண்ணணும். நீங்க இதை வந்து அப்படியே நீங்க திருப்பி வைக்கணும். ஸோ திருப்பி வச்சாதான் உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். இது மாதிரி கேமராஸ்ல நார்மல் கிளாக் நம்ம அனலாக் கிளாக்ல கூட கேமராஸ் வந்து வருது. ஸோ இப்போ கேமராஸ் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது வந்து இப்போ வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லா இடத்துலையும் வந்து கேமராஸ் இருக்கு, பீப்புளோட பிரைவசி வந்து அதுல பாதிக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்து நம்ம இருந்துக்கணும்.